இந்த பிக்சர்ல இருக்க ரிஷப் பண்டா என்னடா இது? ரிஷப் பண்ட பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு ரிஷப் பண்ட். ஒரு காலத்துல இந்தியன் டீம்ல ரிஷப் பண்ட் இல்லாத போது வேர் இஸ் ரிஷப் பண்ட், வேர் இஸ் ரிஷப் பண்ட்னு சொன்னவங்க எல்லாம் இப்போ ரிஷப் பண்ட பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேறாங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல ஒரு லக்கியஸ்டான கிரிக்கெட்டர் ரிஷப் பண்ட். தன் வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன் செயல் மூலியமாவே இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து வெளியே வந்துட்டாரு ரிஷப் பண்ட். இந்தியன் டீமோட கேப்டனா இருந்திருக்க வேண்டிய ரிஷப் பண்ட் இந்தியன் டீமுக்குள்ள போறக்கே கஷ்டப்படுறாரு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும் ரிஷப் பண்ட் எவ்வளவு லக்கியஸ்டான கிரிக்கெட்டரா இருந்து அன்லக்கியஸ்டான கிரிக்கெட்டரா மாறி இருக்காருன்னு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷப் பண்ட்னு ஒரு பிளேயர் எப்படி தெரிஞ்சது எல்லாத்துக்கும்? ஃபர்ஸ்ட் அவர் அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறாரு. அவரோட டீம் கேப்டன் இஷான் கிஷான் கூட அவ்வளவு ஃபேமஸ் ஆகல. ரிஷப் பண்ட் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டார். பிகாஸ் அவரோட பேட்டிங் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு கொடுத்த பொசிஷன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் பயங்கரமான ரன்ஸ் அடிக்கிறாரு. ஒரு அக்ரெசிவான ஒரு பேட்டிங் யாருமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ரிஷப் பண்டோட பேட்டிங் இருந்துச்சு அண்டர்-19 வேர்ல்ட் கப்ல. அண்டர்-19 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஐபிஎல்ல சான்ஸ் கிடைக்குது. ஐபிஎல் சூப்பரா விளையாடுறாரு டெல்லி டேர்டெவில்ஸ் டீமுக்காக. ஏகப்பட்ட மேட்சஸ் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ள வராரு ரிஷப் பண்ட் வர சமயத்துல MS தோனி தன்னோட கேரியர்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்காரு. 2019 வேர்ல்ட் கப்ல எப்படியாவது இந்தியன் டீம் ரிஷப் பண்ட் உள்ள எடுத்துடணும்னு முடிவு பண்றாங்க. பட் அப்ப MS தோனி தினேஷ் கார்த்திக் இருந்தனால இவருக்கு சான்ஸ் கொடுக்கல. 2019 வேர்ல்ட் கப் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்றாங்க. MS தோனி தினேஷ் கார்த்திக் மட்டும் தான் டீம்ல இருக்காரு விக்கெட் கீப்பர்ஸா. ரிஷப் பண்ட்க்கு சான்ஸ் கிடைக்கல. ரிஷப் பண்ட ஒரு ரிசர்வ் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க BCCI. இந்தியன் டீம் போய் வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க இங்கிலாந்துல. பட் எல்லாத்தோட கேள்வியும் வேர் இஸ் ரிஷப் பண்ட் தான் இருந்துச்சு. ஷிகர் தவானுக்கு இன்ஜுரி ஆச்சு. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வராரு ரிஷப் பண்ட் வந்ததுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ஒரு பேட்டியில கூட சொல்லுவாரு, வேர் இஸ் ரிஷப் பண்ட்னு கேட்டீங்களே, ரிஷப் பண்ட் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில கூட ரோஹித் சர்மா சொல்லியிருப்பாரு. வேர்ல்டு கப்லயே அவருக்கு லக் அடிச்சிருக்கு. எப்படின்னா தினேஷ் கார்த்திக் தான் பேக்கப் விக்கெட் கீப்பரா எடுத்துட்டு போனாங்க. பட் தினேஷ் கார்த்திக் ஒரு மேட்ச் கூட வரல 2019 வேர்ல்ட் கப்ல. அவர் விளையாடுறதுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு வேர்ல்டு கப்ல. யோசிச்சு பாருங்களே எவ்வளவு லக்கியஸ்டான பிளேயரா இருப்பாரு ரிஷப் பண்ட். இங்கிலாந்து கூட இவருக்கு ஃபர்ஸ்டா சான்ஸ் கிடைக்குது. இங்கிலாந்து கூட விளையாடுறாரு. அப்போ பெருசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டல. பங்களாதேஷ் கூட மட்டும் 48 ரன் அடிப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கு இடையில ஒரு செமிஃபைனல் மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் ஏகப்பட்ட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆயிடுவாங்க. அப்போ ரிஷப் பண்ட்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. அந்த சான்ஸ் கூட தேவையில்லாம ஷாட் அடிச்சு அவுட் ஆயிடுவாரு ரிஷப் பண்ட். 2019 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. MS தோனியும் கிரிக்கெட்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அப்ப நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எல்லா ஃபார்மேட்டுக்கும் ரிஷப் பண்ட்க்கு சான்ஸ் கொடுத்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட், ஒன் டே இன்டர்நேஷனல், T20 எல்லா ஃபார்மேட்லயும் நீ ரிஷப் பண்ட் தாங்க விக்கெட் கீப்பர் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட்க்கு எல்லா சான்சஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல சூப்பரா விளையாடினார். பிகாஸ் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஃபீல்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சைட் ரிங்ல இருப்பாங்க. ஸோ ஈஸியா நம்ம அடிச்சு ஆடலாம். அந்த சான்ஸை யூஸ் பண்ண ரிஷப் பண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் காட்டினார். இவரோட பெஸ்டே T20 கிரிக்கெட் தான். பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் காட்டாரு. T20 கிரிக்கெட்ல ஏகப்பட்ட சான்சஸ் இவர் கொடுத்துமே இவர் அந்த கரெக்டான சான்சஸ் யூஸ் பண்ணல. பட் இவருக்கு சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. 2021 T20 வேர்ல்ட் கப் UAE நடந்துச்சு. அப்போ ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பரா இருந்திருக்காரு. 2022 T20 வேர்ல்ட் கப் KL ராகுல் கூட ஒரு ஃபைட் மாதிரி இருக்கும், இவருக்கும் இருக்கும். ஸோ KL ராகுல் பிரைமரி விக்கெட் கீப்பரா புடிச்சிட்டாரு. ஸோ இவரை வந்து ரிசர்வ் விக்கெட் கீப்பரா வச்சிருந்தாங்க. இவருக்கு சான்சஸே கிடைக்கல. பட் ஃபைனலா செமிஃபைனல் மேட்ச் இங்கிலாந்து கூட ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அப்போ அவர் வந்து பெருசான பால்ஸ் வந்து ஒரு பிடிக்கல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவரோட கேரியர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. 2023 வேர்ல்ட் கப் நடக்கும் போது இவர் தான் விக்கெட் கீப்பர்னு எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் மாசத்துல இவருக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கும். இவர் லைஃப மிகப்பெரிய திருப்பி போட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு. இவர் அதுல இருந்து மீண்டு வருவார்னு யாருமே நினைச்சு பார்க்கல. பட் இவர் சூப்பரா மீண்டு வந்துட்டாரு. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் இவர் கிரிக்கெட் விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியாது கூட எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலியமா எப்படியோ கஷ்டப்பட்டு நடந்து எப்படியோ கஷ்டப்பட்டு திருப்பி கிரிக்கெட் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு. டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க இந்த டைம்ல தான் இவர் வருவாரு, ஒரு குறிப்பிட்ட டைம் சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் ரிகவரி ஆகி டீமுக்குள்ள வந்துட்டாரு ரிஷப் பண்ட். 2023 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இவர் ரிகவரி ஆகாதனால KL ராகுல விக்கெட் கீப்பரா வச்சுட்டாங்க அந்த வேர்ல்ட் கப்ல. 2024 IPL டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்காக விளையாடுறாரு. அப்போ ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் தான் காட்டுறாரு. 2025 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவரை கிட்டத்தட்ட 27 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. IPL மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர். நினைச்சு பாருங்க எவ்வளவு லக் அடிக்குது. IPL சம்பாதிக்கிற அந்த அமௌண்ட் PSL ஒரு என்டையர் டீமையே வாங்கிடலாம். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு அமௌண்ட் ரிஷப் பண்ட் ஒரு IPL சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லக் அடிச்சது ரிஷப் பண்றது. 2025 IPL கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டவே கிடையாது. எந்த மேட்ச்ல ஒரு 50 கூட அடிக்கல. பட்
குறிப்பா கடைசி மேட்ச் ஆர்சிபி கூட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டி செஞ்சுரி அடிப்பாரு, அவ்வளவுதான். 2024 T20 வேர்ல்ட் கப்ல இவருக்கு டைரக்டா சான்ஸ் கொடுக்குறாங்க, அங்கேயும் ஒரு லக் அடிச்சிருக்கு. அப்ப சஞ்சு சாம்சனை ரிசர்வ் விக்கெட் கீப்பரா வச்சிருந்தாங்க, ஒரு மேட்ச் கூட சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கல. பட் ரிஷப் பண்ட்டுக்கு எல்லா மேட்சும் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் ரிஷப் பண்ட் அங்கேயும் வந்து பெருசான டேலண்ட் வந்து காட்டவே கிடையாது. குறிப்பா ஃபைனல்ல ரோஹித் சர்மா ஒரு விக்கெட் சீக்கிரமா போயிடும். அப்ப இவர் நின்று ஆடி இருக்கலாம், ஆடி இருந்தாலும் இந்நேரம் உலகமே இவரை பத்தி பேசியிருக்கோம். பட் ரிஷப் பண்ட் அந்த மேட்ச்ல ஒரு டக் அவுட் ஆயிட்டு நிறைய கட்டிட்டு போவார். ஸோ அக்ஷர் பட்டேல் வந்து அந்த மேட்ச் விராட் கோலி கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஆடுவார். ஸோ இந்த மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் கிடைச்சது. பட் அந்த சான்சஸை இவர் கரெக்டா யூஸ் பண்ணிக்கல. 24 T20 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் இந்தியன் டீம்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணாங்க. குறிப்பா ரிஷப் பண்டோட பிளேஸே போயிருச்சு. சூரியகுமார் யாதவ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் இருக்காங்க. சஞ்சு சாம்சன் கம்ப்ளீட்டா விக்கெட் கீப்பிங் எடுத்துட்டாரு. ஸோ சான்ஸே கிடைக்கல ரிஷப் பண்ட்டுக்கு. 2026 T20 வேர்ல்ட் கப் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ற போது கூட ரிஷப் பண்ட்டை பத்தி யாருமே பெருசா பேசிக்கல. 2017 to 2020 அப்ப இவருக்கு ஏகப்பட்ட சான்சஸ் கிடைச்சது. பிகாஸ் இவர் ஒருத்தர் தான் டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாரு. சிக்கர் தவான் அப்ப ஃபார்ம் கிடையாது. ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் அந்த ரோல தான் விளையாடுவாங்க. ஸோ டாப் ஆஃப் த ஆர்டர், அதாவது நம்பர் 3, நம்பர் 4 பொசிஷன்ல விளையாடணும்னா ரிஷப் பண்ட் தான் விளையாட முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சான்சஸ் ரிஷப் பண்ட் கொடுத்தாங்க. பட் இப்போ ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் வந்துட்டாங்க. ஓப்பனிங்ல யாஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியவம்சி இருக்காங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா, ரிங்கு சிங், சிவம் டியூப், அக்ஷர் பட்டேல், ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ் வந்ததுனால ரிஷப் பண்ட்டுக்கு இப்போ சான்சஸ் கிடைக்கிறதே கிடையாது. ரிஷப் பண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம், அவர் எப்பவுமே அவர் பர்சனல் ரெக்கார்ட்ஸ்க்காக விளையாடவே மாட்டார். அவர் 97ல இருந்தாலும் 6 அடிக்க ட்ரை பண்ணுவாரு, 99ல இருந்தாலும் ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணுவார். இந்த மாதிரி அவர் ஏகப்பட்ட மேட்சஸ் 90sல அவுட் ஆயிருக்காரு. பட் ரிஷப் பண்ட்டுக்கு 2025 IPL ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருந்தது. அவர் டாப் ஆஃப் த ஆர்டர்ல விளையாடி நல்ல ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். பட் அவர் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கவே கிடையாது. ஸோ நம்பர் 1, நம்பர் 2 மிச்சல் மார்ஸும் அவர் கூட ஓப்பனிங் பேரா ஐடன் மெர்காம் இருந்தாங்க. ஸோ நம்பர் 3ல இவர் இறங்கி இருக்கலாம். ஸோ நம்பர் 3 இவர் இறங்காம நிக்கோலஸ் புரனுக்கு சான்ஸ் கொடுத்தாரு. நிக்கோலஸ் புரன் அந்த சான்ஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணிட்டாரு. நம்பர் 4ல இவர் விளையாடும் போது இவருக்கு போதுமான சான்சஸ் கிடைக்காம இவர் ஏகப்பட்ட ரன்ஸ் அடிக்க முடியாம போச்சு. இந்த வருஷம் IPL தான் ரிஷப் பண்டோட கேரியர்ல மிகப்பெரிய IPL இருக்க போகுது. பிகாஸ் இந்த வருஷம் IPL அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டணும்னா அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அவருக்கு ஏஜ் பாத்தீங்கன்னா 27+ ஆயிருச்சு. நீ ஏகப்பட்ட யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ரிஷப் பண்ட் டீம்ல விளையாடுறது நீ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆயிரும். எவ்வளவோ விஷயம் ரிஷப் பண்டோட கேரியர்ல நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இன்னுமே அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேல அவரோட கிரிக்கெட் கேரியர் லைஃப் இன்னுமே இருக்கு. ஸோ இந்த வருஷம் IPL அவர் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். குறிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல மிச்சல் மார்ஸும் ஐடன் மெர்காமும் இருக்காங்க. ஸோ நம்பர் 3 பொசிஷன்ல ரிஷப் பண்ட் இறங்கலாம், இல்ல ஓப்பனிங் கூட ரிஷப் பண்ட் இறங்கலாம், தப்பே கிடையாது. ஓப்பனிங் ஆர் நம்பர் 3 பொசிஷன்ல ரிஷப் பண்ட் இறங்கி நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் இடம் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். பட் அவர் பினிஷர் தான் நான் இருப்பேன், நான் ஒரு 5th பேட்ஸ்மேன் நம்பர் 6 ஆர் நம்பர் 7ல தான் நான் இறங்குவேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ டாப் ஆர்டர்ஸே அதிகமா ரன்ஸ் அடிச்சிருவாங்க, இவர் கம்மியான சான்சஸ் தான் கிடைக்கும். ஸோ இவர் கிரிக்கெட் கேரியர் அப்படியே பாதிச்சிடும். ஸோ ரிஷப் பண்ட் இந்த வருஷம் IPL ஓப்பனிங் ரெடி நம்பர் 3 பொசிஷன்ல விளையாடினார்னா சூப்பரா இருக்கும். இந்த வருஷம் IPL ரிஷப் பண்ட் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல காட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை டைட்டில் அடிக்க வச்சாருன்னா இவர் தாங்க இந்தியாவோட அடுத்த சூப்பர் ஸ்டாரு. உலகமே பேசும், திருப்பி இவருக்கு சான்ஸ் இந்தியன் டீம்ல கிடைக்கும். பட் இவர் கேப்டன்சிலையும் பேட்டிங்லயும் சொதப்பிட்டாருன்னா இவருக்கான சான்சஸ் இந்தியன் டீம்ல கிடைக்குமான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க ரிஷப் பண்டோட கேரியரை பத்தி? இவர் நிஜமாவே இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன் ஆஃப் த லக்கியஸ்டான பிளேயரா? இவருக்கு ஏகப்பட்ட சான்சஸ் கொடுத்தும் இவர் அதுக்கான டேலண்ட் வந்து காட்டலையா? இனி வரக்கூடிய IPL இவருக்கு எப்படி இருக்க போகுது? இனி ஃபியூச்சர்ல இந்தியாவோட கேப்டனா இருக்க போறாரா, இல்ல ரிஷப் பண்ட் கூடிய சீக்கிரமா ரிட்டையர் ஆக போறாரா? உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். Now it's time to buy.